பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஆனா வேண்டாம். என்ன வேண்டாம்? இது உங்களுக்கு தான். நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன நித்யா இப்படி சொல்லி என்ன சங்கடப்படுத்துற? நான் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லி நீங்க என்ன சங்கடப்படுத்துறீங்களே? நித்யா, அண்ணி, நெக்லஸ். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நித்யா, நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த நெக்லஸ் நான் இல்ல, எனக்கு இது வேண்டாம் நித்யா. ஏன் அண்ணி? ஷேகர் சொன்னாரு, புது தம்பதிக்கு நாம தான் gift கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து வாங்க கூடாது, போய் திருப்பி கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு நியாயமா படுது. கோச்சிக்காம இந்த நெக்லஸ வாங்கிக்கோ. கடவுளே, என்ன தர்ம சங்கடத்துல இருந்து காப்பாத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்க மனசுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நான் சந்தோஷப்படணும் தானே என்கிட்ட இருந்து வாங்குனீங்க. இப்போ அண்ணனே வேணான்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ண முடியும்? இந்தா. திருப்பி குடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. தேங்க்ஸ். நான் தான் நீ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இல்ல, நான் கொடுத்தேன்னு மதிச்சு இவ்வளவு நேரம் உங்க கழுத்துல இந்த நெக்லஸ் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்குதான். ஆமா, ஏன் இன்னும் சுஜாதா நீ வரல? நான் கீழே போய் பாக்குறேன். ம். அதுலயும் ஒரு சைன் போட்டுருங்க மேடம். ஒரு நிமிஷம். ம். ஹலோ அண்ணி, நான் நித்யா பேசுறேன். சொல்லு நித்யா. அண்ணி, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்களும் கிளம்பி வந்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். புறப்பட்டு வாங்க அண்ணி. நித்யா, சாரி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்னால வர முடியாது. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க எந்த ரீசன் சொன்னாலும் அதை கேட்க நான் ரெடியா இல்ல. உங்களுக்காக பெரிய விருந்தே நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷஸ்மே நான் செஞ்சு வச்சிருக்கேன். சோ நீங்க கண்டிப்பா லஞ்சுக்கு வந்தே ஆகணும். உடனே கிளம்பி வாங்க. நித்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால வரவே முடியாது. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் நைட் டின்னர் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறேன். என்ன? அதெல்லாம் முடியாது அண்ணி. நீங்க வரலனா நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். சோ உங்களுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. நித்யா, என்னாச்சு மேடம், ஏன் அப்செட்டா இருக்கீங்க? பிரகாஷும் நித்யாவும் அம்மாவும் பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா லஞ்ச் சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறா. நான் போலனா யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு வேற சொல்றா. நல்ல விஷயம் தானே மேடம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. போயிட்டு வாங்க. இல்ல முரளி, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. இதுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து வேற சாப்பிடணுமா? என்ன மேடம் சொல்றீங்க? ஏன் உங்க தம்பி வைஃப் வந்தது பிடிக்கலையா? என் தம்பிய பிடிக்கல முரளி. ஆமா முரளி, என் தம்பிக்கு பிறந்து வளர்ந்த வீட்ல தங்க பிடிக்கலையாம். அவருக்கு வீட்ல ஏசி இல்லையாம். பிரைவசி பாதிக்குதான். அதனால
ஹோட்டல்ல தங்குறான்னு சொல்றான் முரளி. இதெல்லாம் அவனாவே சொல்லிட்டு நித்யா மேல பழிய போட்டுட்டான். ஆனா நித்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப நல்லவ. புகுந்த வீட்டை தான் வீடா நினைக்கிறா. சொந்தக்காரங்களை எல்லாம் கூட பிறந்தவங்க மாதிரி பாக்குறா. அவ்வளவு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கா. இருந்தாலும் எங்க வீட்ல வசதி குறைவா இருந்தாலும் அதெல்லாம் பெருசா அவ கண்டுக்கல. ஆனா பிரகாஷ் இருக்கானே, அவனோட நடத்தைதான் சகிக்கல. அவனோட மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் வீட்டுக்கு போறதையே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம் நீங்க பிரகாஷ் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? அவன் சின்ன பையன், புதுசா வேற கல்யாணம் பண்ணியிருக்கான். கொஞ்சம் சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுறான். சின்ன பையன் தானே, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, விடுங்க. யாரு அவனா? அவனையா சின்ன பையன்னு சொல்றீங்க? அவன் பண்ணதையெல்லாம் சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கே, இது உனக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? எங்க அக்கா ஒரு ராசி இல்லாதவங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆன நமக்கு அவங்களால எந்த நல்லதும் நடக்கல. இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். இப்ப சொல்லுங்க, அவனா சின்ன பையன்? பக்க சுயநலவாதியா இருக்கான். கோடீஸ்வரம் வீட்டு மருமகன் ஆயிட்டா பிறந்து வளர்ந்த வீட்லயே தங்க பிடிக்காமலா போயிடும்? காசு பணம் வந்துட்டா நீங்களும் நானும் மாறிட முடியுமா என்ன? இவன் என் கூட பிறந்தவனா இருந்தோ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியவே இல்ல. மேடம், வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா சந்தோஷமும் கவலையும் தான் ஆளாளுக்கு மாறுபடும். நமக்கு சந்தோஷம் தர்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் தரணுங்கிற அவசியம் இல்லையே. நமக்கு சந்தோஷம் தர்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் சந்தோஷம் தரணுங்கிற அவசியம் இல்லையே. அதே மாதிரிதான் கவலையும். அதனால பிரகாஷ் விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப சொகுசா தெரியுற எந்த விஷயமும் வாழ்க்கை கிடையாதுன்னு போக போக அவனுக்கே புரியும். அவனை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மேடம். அவனை பார்த்தா போக போக திருந்துற மாதிரி எனக்கு தோணல. பந்தாவும் வீண் கர்வமும் அதிகமாகற மாதிரி தான் தோணுது. அவன் மேல எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாசமும் குறைஞ்சு கோவமும் எரிச்சலும் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு முரளி. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரியாது இல்ல மேடம், விலகி போக போக விரிசல் தான் அதிகமாயிட்டே போகும். அப்புறம் அக்கா தம்பி உறவுக்குள்ள பெரிய இடைவெளியே வந்துடும். அவன் தவறு எதுவும் பண்ணும்போது நீங்க தட்டி கேட்க முடியாம போயிடும். இப்ப மட்டும் நான் ஏதாவது சொன்னா அவன் கேக்குற மாதிரியா இருக்கா? எது எப்படியோ மேடம், நித்யா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பழகுறான்னு சொல்றீங்க. நீங்க போகலைன்னா யாரும் சாப்பிட மாட்டோன்னு வேற சொல்லியிருக்கான்னு சொல்றீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க போகலைன்னா அந்த பொண்ணு உங்களை பத்தி என்ன நினைக்கும்? அந்த பொண்ணுக்காகவாவது நீங்க சாப்பிட போக வேண்டாமா? அதுவும் இல்லாம வீட்டுக்கே போகாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? எதையும் நீங்க மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு போங்க மேடம். பிரகாஷை நினைச்சுக்கிட்டு உங்க சந்தோஷத்தையும் மத்தவங்க சந்தோஷத்தையும் எதுக்கு கெடுத்துக்கணும் சொல்லுங்க? நீங்க சொல்றது சரிதான் முரளி. என் தம்பிக்காக எதுக்கு நித்யா ஆசையை கெடுக்கணும்? நான் லஞ்சுக்கு போறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்தாங்க. சரி முரளி, ஏதாவதுனா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே இல்லைன்னா மேடம். கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். வாசனை சும்மா தூக்கலா இருக்க. நாக்குல எச்சி இப்பவே ஊறுதே. ஐயோ, இன்னும் சுஜாதா வேற காணுமே. சூடு வேற ஆறிக்கிட்டே இருக்கு, பசி வேற ஏறிக்கிட்டே இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா எப்படியும் வரமாட்டாங்க, நாம சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு பேங்க்ல 1000 வேலை இருக்கும்.
அதனால நம்ம சாப்பிடலாம், என்ன சொல்ற நித்யா? நான் அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியரா சொல்லிட்டேன், நீங்க வந்தாதான் நாங்க சாப்பிடுவோம்னு. அதனால கண்டிப்பா பேங்க்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்துருவாங்க. குடும்பத்தோட சாப்பிடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன? அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே. எங்க அக்காவை பத்தி என்னை விட உனக்கு தெரியுமா? குடும்பம் சாப்பாடு எல்லாத்தையும் விட அவங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. கேட்டா குடும்பத்தை காப்பாத்துறதே வேலைதான்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க அப்படி இருந்ததுனால தானே அவங்களை இவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடிஞ்சது. அக்கா மேல உள்ள பாசத்தை விட உங்களுக்கு பசிதான் பெருசா போச்சா? ஐயோ நித்யா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. வந்தாங்கன்னா அவங்களும் சாப்பிடட்டுமே, இப்ப நம்ம சாப்பிடலாமே. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றேன். ஏங்க இப்படி பசி பசின்னு துடிக்கிறீங்க? உங்கள மாதிரி தானே நாங்களும் பொறுத்துக்கலையா? ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நீங்க வந்தாதான் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்னு அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். நிச்சயமா அவங்க வந்துருவாங்க. ஏண்டா நித்யா தான் அவ்வளவு தூரம் சொல்றால, கொஞ்சம் பொறுத்துதான் பாப்போம். நீங்க எல்லாம் அக்காவை பத்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி, இந்தா போனை போட்டு அவங்க வராங்களா இல்லையான்னு கேளு. என்னமாச்சு? இல்ல, போனை கட் பண்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு வேலைதான் முக்கியம். அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னா கேக்குறியா? போனை கட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? வேலையில பிஸியா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்பயாவது சாப்பிடலாமா? ஆமா ஆமா, சுஜாதா பிஸியா இருக்கான்னு தெரியுது. நாம சாப்பிடலாமா? இல்ல மாமா, அண்ணி போனை கட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கால் பண்ணுவாங்க, இல்லனா வந்துருவாங்க. சரிதாமா. இதோ நான் சொன்ன மாதிரி அண்ணி வந்துட்டாங்க. நான் தான் சொன்னல, அண்ணி கண்டிப்பா வந்துருவாங்கன்னு. வாக்கா, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம். சாரி நித்யா, பக்கத்துல வந்துட்டேன், அதான் உன் போனை கட் பண்ணேன். நீங்க எதுக்கு அண்ணி எனக்கு சாரி சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நான் சொன்னேங்கிறதுக்காக வந்தீங்கல்ல, அதுக்காக தான். சுஜாதா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போய் கை கழுவிட்டு வாமா, சாப்பிடலாம். வந்துடுறேன். வாங்க நீ வந்து உட்காருங்க. நீ உட்காரு, எனக்கு தாங்க இடம் இருக்குல்ல. இல்ல நீ, உங்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சேன், அதே மாதிரி நான் தான் பரிமாறுவேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சமையல்ல நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அதே மாதிரி இங்க பரிமாறதுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹலோ ஹலோ, யாரும் யாருக்கும் பரிமாற வேணாம். எல்லா ஐட்டமும் தான் டேபிள்ல இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒன்னா சாப்பிடணும்னு தானே கூப்பிட்டேன், அப்ப ஒன்ன விட்டுட்டு சாப்பிடலான்னு சொல்ற? ஏன் நித்யா, நாங்க சாப்பிட்டு எங்க வயித்துக்கு ஒண்ணும் ஆகலன்னா அப்புறம் நீ சாப்பிடலான்னு சோதனை பண்றியா? எப்படி பிடிச்சோம் பத்தியா? ஐயோ, எப்படினா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? நீங்க ரொம்ப ஷார்ப்னா. எப்படி நித்யா எல்லா பால்லையும் இப்படி சிக்ஸர் அடிக்கிற? ஏனா இது ஏன் குடும்பம், என்னை தாண்டி வேற யாருமே விளையாட முடியாது. விஜி, இப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து நித்யா வீரம் படம் 10 தடவை பாத்திருக்கான்னு தெரியுது. பேசுறது போதும், எல்லாம் எடுத்து சாப்பிடலாம். குடுமா ஒரே பசி. இந்தடா. நித்யா, எது? நித்யா, சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா சமைச்சிருக்க. பொதுவா உன்ன மாதிரி வந்து வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி வீட்டு வேலையில எல்லாம் எந்த ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் எல்லா விஷயத்திலயும் குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கியே. அதுக்காக இது சமைக்கிறதும் இல்ல வீட்டு வேலை செய்யறதுனால நீ குடும்ப பாங்கான பொண்ணுன்னு நான் சொல்ல வரல. நிறைய பொண்ணுங்க வந்து இதெல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால தான் பண்றாங்க. ஆனா உனக்கு தான் எந்த கட்டாயமும் நிர்பந்தமும் இல்லையே. இருந்தாலும் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீ இதெல்லாம் பண்றியே, அதுக்காக உன்னை பாராட்ட வேண்டியதுதான். தேங்க்ஸ் அண்ணி. உனக்கு ஒண்ணு தெரியுமா நித்யா, எனக்கு இந்த சமைக்கிற வேலை, இந்த வீட்டு வேலை எல்லாம் அவ்வளவா தெரியாது. இப்பதான் சமீபத்துல
அம்மாக்கு உடம்பு முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கேன். நல்ல வேலை முன்னாடியே சொன்னீங்க நீ. நீங்க சமைக்கிற அன்னைக்கு நான் எப்படியாவது தப்பிச்சிடுறேன். ஆஹா, அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாதுமா. உன்னை கட்டி போட்டு நாங்க ஊட்டி விட்டுடுவோம். ஐயோ, நித்யா, நீங்க குளுமணாலி போனீங்களே, எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா சூப்பரா இருந்துச்சு. நாங்க போனது ஹனிமூனா இருந்தாலும் அங்க நிறைய பேர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. சுஜாதா அன்னைக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும். அப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து குளுமணாலிக்கு போறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிடுறேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து போனா ஜாலியா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குமா. நாங்களே தேடி பிடிச்சிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்க மாட்டா. அந்த கடவுள்தான் உன்னை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வகையில நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோமா. ஆமா நித்யா, நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஐயோ, என்னை எல்லாரும் ஓவரா கொண்டாடாதீங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு அன்பான குடும்பம் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வகையில நாம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. இங்க பாருங்க, பேச்சு வாக்குல மறந்துடாதீங்க. நைட்டுக்கு எனக்கு சிக்கன் பீஸ் எடுத்து வைக்கணும். என்ன? இந்தாடா. என்ன பிரகாஷ், எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்க? அக்கா, எந்த ஹோட்டல்லையும் ரூம் புக் பண்ணலக்கா. நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படிக்கா அவ பேச்ச கேட்பேன்? நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா வேணாலும் இருந்துட்டு போ. இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி, அதை நீ புரிஞ்சுதான் நடக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்க்கா. அதனால எங்க வீட்டுல தான் தங்கணும்னு நான் சொல்லிட்டேன். முடியாதுன்னா நீ மட்டும் வேணா போய் ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன்க்கா. நான் இப்படி எல்லாம் மிரட்டினதுக்கு அப்புறம் இங்கேயே தங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாக்கா. உண்மையதான்க்கா சொல்றேன். இல்லடா, பரவாயில்ல. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேடா பிரகாஷ். குட், வெரி குட். தேங்க்ஸ்க்கா. இந்தா. லலித், நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? வெளியில வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போடுவேன்னு நினைச்சேன். என்ன விசேஷம்? உன் முகத்துல சந்தோஷமா வெக்கமும் கலந்துருக்கு. அட, வெக்கத்தை பாரு. என்ன, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன சொல்ற லலித்? அப்போ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ பணத்துக்காகவும் வேலைக்காகவும் தான் என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சியா? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க வினோத். எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான். எனக்கு கல்யாணம்னா உங்களுக்கும் தானே. அப்படின்னா கல்யாணம் எல்லாம் இல்லையா? இந்த மாதிரிலாம் விளையாடாத லலித். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ல. சரி, எதுக்கு ஸ்வீட்? முதல்ல எடுங்க. முதல்ல சாப்பிடுங்க. இப்போ சொல்லு, எதுக்கு ஸ்வீட்? நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போதில்ல,
அதுக்கு தான். டென்ஷன் பண்ணாத, என்ன விஷயம் சொல்லு. சந்தோஷமான விஷயம்தான். நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோம்.